ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃபுல் வீடியோஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பிஸி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால தான் அடிக்கடி லாங் வீடியோ போட முடியல. ரஷிதாவையும் கொஞ்சம் பார்க்கணும், ஏன்னா அவன் கையில் அடிபட்டுச்சுல்ல. ஸோ அவளையும் டாக்டர்கிட்ட செக்அப் போட்டு போகணும். அதுக்கப்புறம் அவளுக்கு என்னோடய ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் சைடில் கொடுத்துட்ருக்கேன். ஸ்டிஃப்னஸ் ஆகிடுச்சுங்கிறதுனால, அதுவும் தான் எனக்கு பேஷண்ட்டும் வெளியிலையும் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே வர பேஷண்ட்டும் பார்க்குறாங்க. ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால எடிட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ அதனால் என்னால் ஒன்றே ஃபுல் வீடியோஸ் போட முடியல. ஷார்ட்ஸ் மட்டும் அப்பப்போ போடுறது, அதுக்கே வியூஸ் சரியாக வர மாட்டேங்குது. கண்டிப்பாக எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது அதில் மிஸ்டேக் இருந்துச்சுனாக்கா. இப்போ ரஷிதாவுடைய ஸ்கூல் கிராஜுவேஷன் டே டான்ஸ் தான் இது. சின்ன ஷார்ட்ஸில் தான் போட்டிருப்பேன் ரஷிதாவுடைய டான்ஸு. அது எல்லா சாங் போடுற மாதிரி போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எல்லா சாங்ஸுமே ரெடி பண்ணி ஒன்றா வச்சு இது போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போட்டது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குட்டீஸ்னு ஆடுறது எல்லாமே. இது கிராஜுவேஷன் டே டான்ஸுங்கிறது எல்கேஜி டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்க ஆடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம நசிதா சென்டரில் பின்னாடி நின்று ஆடுறா பாருங்க, ரொம்ப அழகாக ஆடுவா. டான்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ட்ரெஸ் செலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். டான்ஸ் செலெக்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மூமெண்ட் எல்லாமே பாருங்கள், கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரஷிதா ஸ்கூல் டான்ஸில் யாருடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ரஷிதா டான்ஸ் முடிஞ்சு போகிறா, அடுத்த குரூப் டான்ஸ் வருது. இந்த ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. பசங்க நல்லா ஆடுறாங்க பார்க்கறதுக்கு. நானும் ஒவ்வொரு நாளாகவே இந்த ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு போடணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. பட் எனக்கு டைம் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் என்னால் ஃபுல் வீடியோஸ் போட முடியல. டான்ஸ் ஃபுல்லாக போட்டாலும் இந்த காப்பிரைட் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால தான் அப்படியும் என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. சம்மரில் பசங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ரஷிதா தான் வீட்லேயே இருந்துட்டா, இந்த தடவை எங்கேயுமே போக முடியல. இங்கே மட்டும்தான் போகணும். நாங்கள் இங்கே கடலூரில் இந்த பொருட்காட்சி போட்டுருக்காங்க, அவங்க மட்டும்தான் ரஷிதா போயிட்டு வந்தாங்க. அவன் என்ஜாய்லாம் பண்ண முடியல. சும்மா ஒரு சில கேம்ஸ் மட்டும் ரஷிதா விளையாட விட்டுட்டு கூப்பிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கடலூரில் நியர்பை இருந்ததுன்னா நீங்கள் போனீங்களா, பார்த்தீங்களா? அவங்க குட்டீஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. கமெண்ட்டில் சொல்லுங்க கண்டிப்பாக. ரஷிதாவுக்கு அடிப்பட்டதுனால செஸ் டோர்னமெண்ட்டு கூட என்னால் போக முடியல. பிள்ளைங்களை கூப்பிட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். சம்மர் டேஸ் ஸ்கூல் லீவ் வந்துச்சுனாவே செஸ் டோர்னமெண்ட் ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னவோ தெரியல, இந்த டைம் எந்த டோர்னமெண்ட்டுக்குமே என்னால் பாப்பாவுக்கு அடிப்பட்டோன்னே என்னால் கூப்பிட்டு போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்கூல் எக்ஸாம் டைம்லலாம் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டும் ரஷிதா நிறையா வின் பண்ணி கப்பு மெடல்ஸ்லாம் வந்துடுவான். என் 2 பொண்ணுங்களுக்குமே அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பட் இந்த டைம் என்னவோ தெரியல, என் சின்ன பொண்ணால் இப்போ என் பெரிய பொண்ணு அஃபெக்ட் ஆகிட்டா. எந்த டோர்னமெண்ட்டுக்கும் போகல. அப்படி எடி சொல்லி ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பா ஃப்ரெண்ட்ஸு. இது அடுத்த குரூப் ஆஃப் பசங்க டான்ஸ் ஆடுறாங்க. இந்த கலர் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. பசங்களுடைய மூமெண்ட் எல்லாமே பாருங்களேன், நல்லா இருக்கு. கண்டிப்பாக அந்த ஸ்கூல் மேம்க்கு நம்ம டான்ஸ் சொல்லியே ஆகணும். இந்த டான்ஸ் செலெக்ஷனு, ட்ரெஸ் செலெக்ஷனு, இந்த பிள்ளைங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக, ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்கும். எப்பயுமே கிராஜுவேஷன் டே தனியாக வைப்பாங்க, ஆனுவல் டே தனியாக வைப்பாங்க. நல்லாயிருக்கும். 2த்துலேயுமே பசங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த டைம் கிராஜுவேஷன் டேலேயே முடிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல, ஆனுவல் டேன்னு பண்ணிட்டாங்க.
அந்த டைம்ல கரெக்டாக அந்த ஸ்கூல்ல ரஷிதா ஸ்கூலில் எல்லாமே நல்லாவே நடக்கும். சயின்ஸ் எக்ஸ்போ தனியாக, ஸ்போர்ட்ஸ் டே தனியாக, டீச்சர்ஸ் டே அந்த மாதிரி ஒன்றுக்குமே தனித்தனி பெர்ஃபார்மன்ஸ் பசங்களை வச்சு டான்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ஸ்டடீஸும் அந்த மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்லா படிக்கணும், டான்ஸு, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி பசங்களுடைய என்ஜாய்மெண்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும் அந்த ஸ்கூல். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்கூல். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த குழந்தைங்களுடைய ஆடுற டான்ஸு, இந்த சாங் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறது நல்லாயிருக்கும். எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸும் நமக்கு ஏறி இருக்கு. 1700 ரொம்ப தேங்க்யூ. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு வர முடியாது. இன்னும் மேலும் மேலும் இது வளரணும். அதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. இதில் எந்த டான்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரஷிதா அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஒவ்வொரு கமெண்ட் வரும்போது அவங்க பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு. என் பெரிய பொண்ணோட டான்ஸ் வந்து வெல்கம் டான்ஸ் மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப பரதநாட்டியம் மாதிரி கிளாசிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என் பெரிய பொண்ணோட வீடியோஸ் வந்து நான் தனியாகவே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோஸே ரொம்ப லாங் வீடியோவாக போடுதான். அது கூட இதையும் ஆட் பண்ணால் ரொம்ப லாங்காக இருக்குன்றதுனால அதை நான் கொஞ்சம் தனியாக கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். அது என்னோடய யூடியூப்பில் வீடியோஸில் போனாலே நஷிதான் டைப் பண்ணாலே அந்த ஃபஸ்ட் வீடியோஸ் வந்துடும். அவர் ட்ரெஸ்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாங் செலெக்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என் சின்ன பொண்ணுடைய டான்ஸ் தான். இது ஃபுல்லாக கொடுக்கணும் பார்க்கணுன்றதுக்காகவே நான் வந்து ரெடி பண்ண வீடியோஸ் அது. கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆரஞ்சு கலர் ரொம்பவே அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப எல்லா கலரை விட எனக்கு இந்த கலர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பசங்களும் ரொம்ப அழகாக ஆடுவாங்க. ரஷிதாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. டான்ஸ் மாஸ்டர் ரொம்பவே பசங்களுக்கு அருமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா அந்த பசங்க ஒரு ஸ்டெப் கூட மறக்காம அழகா ஆடுறாங்க. அதுவே ரொம்ப ஆச்சரியம் தான். பாருங்களேன், ஈவனா செய்வாங்க பசங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சயின்ஸ் எக்ஸ்போக்கு ரஷிதா வந்து இந்த ப்ரைஸ் வாங்குவா. அவரோட வீடியோஸ் இதில் கொஞ்சம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ரஷிதாவுடைய வீடியோஸை நான் ஃபுல்லாக போட்டிருப்பேன். இதில் லாஸ்ட்டு எண்டில் அவன் ப்ரைஸ் வாங்குறதை மட்டும் இதில் நான் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த பசங்க ஆடுறது எல்லாமே உங்களால் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ண முடியும். நல்லா ஜாலியாக இருந்துட்டாங்க. லேட் நைட் தூங்கி லேட்டாக எந்திரிக்கிற பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இந்த லீவில். இப்போ ரீஓப்பன் ஆக போகுது ஸ்கூலு. பசங்களுக்கு ரொம்ப போராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, டைமுக்கு தூங்க மாட்டாங்க, நிறைய படிக்கணும். சிபிஎஸ்சி வேறையா, டெய்லி எக்ஸாமு டெஸ்ட்டு இருந்துகிட்டே இருக்கும். ரஷிதாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாங் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நல்லா இருக்கா, டான்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கா, கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. யாருடைய டான்ஸ் பிடிக்குதுங்கிறத பற்றி என் சின்ன பொண்ணுடைய கமெண்ட்டை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்போ ரஷிதா ஒரு குரூப் எல்லாமே சேர்ந்து குரூப் டான்ஸ் ஆட போகிறாங்க. இது நல்லா இருக்கும்.